வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடன் இன்று மாலை முக்கிய சந்திப்பு. குற்றம் நிரூபிக்கப்படாத அமைச்சர்கள் தொடர்பிலான நடவடிக்கையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உறுதி. எழுத்துல தான் போட்டிருக்கேன், அந்த எழுத்தை மாற்ற வேண்டும் சொன்னா அதை எழுத்துல தான் கேட்க வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்படாத அமைச்சர்களுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கையில் மாற்றம் தேவை. முதல்வருக்கு இரா சம்பந்தன் கடிதம். வடமாகாண முதல்வருக்கு ஆதரவாக முல்லைத்தீவிலும் மக்கள் ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் சிலவற்றின் தலைவர்கள் இன்று மாலை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் நேற்றிரவு. அதுக்கு பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. அது அனுப்பும் போது எங்களுடைய மத்திய கட்சி தலைவர்களை கலந்துரையாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதன் நிமித்தம் அவர்களோடு நான் பேசி சில முடிவுகளை எடுத்து அந்த கடிதத்துக்கு பதில் தயாரித்துள்ளேன். அந்த எங்களுடைய கடிதத்திற்கு திரு சம்பந்தன் அவர்கள் தரும் மறுமொழியில் இருந்துதான் என்ன விதமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். ஆகவே அவருடைய பதில் பெறும் வரைக்கும் என்னால் எதுவும் கூற முடியாது. இரு அமைச்சர்கள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாகத்தான். இதேவேளை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத அமைச்சர்கள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சொன்னார், அப்ப நீங்கள் என்ன அவர்கள் தொடர்ந்து அமைச்சர் என்ற முறையில் வேலை செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் எழுத்து மூலமாக நாங்கள் இந்த விசாரணை நடக்கும் போது எந்த விதமான பாதிப்புகளையும் அந்த விசாரணைக்கு நாங்கள் பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களை தொடர்ந்து அமைச்சர் பதவியை வகிக்க இடமளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதை நான் பரிசீலித்து அதுக்குரிய அனுமதியை கொடுக்க முடியும். அதே இந்த சார்ல்ஸ் நிர்மல்நாதனும் ஸ்ரீதரனும் கேட்டது என்னன்னா, அப்படி எதுவும் எழுத்துல கேட்காமல் நீங்களாகவே அதை வேலையை செய்ய சொல்லுங்க என்று நான் சொன்னேன். அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் எழுத்துல தான் போட்டிருக்கேன், அந்த எழுத்தை மாற்ற வேண்டும் சொன்னா அதை எழுத்துல தான் கேட்க வேண்டும், நான் எழுத்துல தான் பதில் சொல்ல வேண்டும். அது நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி வேற யாக்கள் அப்படி செய்திருக்க கூடும். அது இதுக்கு ஒரு முறை இருக்கு. அதைத்தான் கண்ண நேரமா காய்ச்சி பார்த்து அது நான் முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் போயிட்டார். அதுதான் அவ்வளவு இப்ப இருக்கிற நிலையும் அதுதான். ஆனால் சம்பந்தன் ஐயா சொன்னார், மாவையிட்ட இதை பற்றி காய்ச்சி போட்டு எனக்கு சொல்றேன். இதுவரையில் அவர் சொல்ல இல்லை. இப்ப இந்த நிலையில தான் இருக்கோம். நாங்கள் சுவாமியை இப்ப போய் பார்த்தது ஒரு எங்களுடைய இந்த என்ன நடந்தது என்பதை பற்றி அவைக்கு தெரியப்படுத்துறதுக்கு. ஏனென்றால் மக்கள் இப்ப கொந்தளிச்சிருக்கின்றார்கள். அப்ப அந்த நிலையில மத பெரியார்கள் எல்லாரும் இதை பற்றி அறிஞ்சிருந்தா தான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று அவைக்கு தெரிய வரும். கிறிஸ்தவ மத பெரியார்களையும் இவர்களையும் எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமா சொல்லி இப்ப கேட்டார், அவர் ஆதீனம் கேட்டார், இப்ப என்ன செய்ய வேண்டும் இந்த கொந்தளிப்பை அடக்கிறதுக்கு என்று நான் சொன்னேன். ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் ஆளுநருக்கு, அந்த மனுவை கை வாங்க வேண்டும். மனுவை கை வாங்கினால் கொந்தளிப்பு தானாகவே நிறுத்தப்படும். ஏனென்றால் மனுவை கை வாங்கினோன்னா அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எதுவும் நடைபெற மாட்டாது என்ற உடனே எவருமே அதை பற்றி பிறகு பேச வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து எங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டு போகும். இதுதான் அவருடைய சூட்சமம் என்று இப்ப அவருக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. குற்றவாளிகளாக காணப்படாத அமைச்சர்கள் தொடர்பில் தேவையான திருத்த நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு கடிதம் எழுதியுள்ளார்.
இந்த திருத்த நடவடிக்கை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள விசாரணைகளுக்கு எந்தவித தடையையும் ஏற்படுத்தாது என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குற்றவாளிகளாக காணப்படாத அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் குறித்த 2 அமைச்சர்களாலும் ஏனைய மாகாண சபை உறுப்பினர்களாலும் எதிர்க்கப்படக்கூடும் என்பதை கடந்த 13ஆம் தேதி சுட்டிக்காட்டியிருந்ததாக இரா சம்பந்தன் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளின் தலைவர்களோடு இந்த விடயம் தொடர்பில் பேசப்பட்டிருந்த போதிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடன் கலந்துரையாடப்படாமை தொடர்பில் கரிசனை வெளிப்படுத்தியிருந்ததையும் இரா சம்பந்தன் நினைவு கூர்ந்துள்ளார். அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடன் முதலமைச்சர் உரையாடிய போது அவரும் குற்றவாளிகளாக காணப்படாத அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை தெரியப்படுத்தியிருந்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி குற்றவாளிகளாக காணப்படாத 2 அமைச்சர்களுக்கு எதிராகவும் தண்டனை நடவடிக்கை அறிவிக்கப்பட்டதன் விளைவாகவே அதனைத் தொடர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசியமற்ற நடவடிக்கைகள் ஒற்றுமையின்மையை ஊக்குவிப்பதாகவும் வடமாகாண சபையின் நடவடிக்கைகளை பாதிப்பதாகவும் அமைந்துவிடக் கூடாது என எதிர்க்கட்சித் தலைவரின் கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண சபை விவகாரம் இன்றைய தினம் நாட்டின் அனைத்து தரப்பினரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத். சிந்துஜன், நாட்டில் உள்ள தமிழ் பேசும் சமூகத்தினருடைய முக்கியமான கவனம் இப்பொழுது வடக்கு மாகாண சபை பக்கம் திரும்பியிருக்கிறது. வழி மாறுகிறதா வடக்கு என்கின்ற கேள்வியோடு எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்கள் வசம் ஒரு முக்கியமான ஆவணம் கைவசம் கிடைத்திருக்கிறது சிந்துஜன். இந்த ஆவணத்தை பொறுத்தவரையில் இந்த ஆவணத்தை வடமாகாண சபையினுடைய உறுப்பினர், டெலோவினுடைய உறுப்பினர், தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் அவர்கள் வடக்கு மாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவினுடைய வசம் இந்த ஆவணத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். 15/1/2017 என்கின்ற தினத்தன்று. இதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் 8/2/2016 என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்திலே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பிலே இவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக பா கஜதீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாண சபை உறுப்பினர் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த திகதியிலே ஒரு சின்ன ஒரு சர்ச்சை இருந்தாலும் கூட அவர் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. தொலைபேசி அழைப்பு வந்த பின்னர் அவரை அழைத்து சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆனல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாண சபை உறுப்பினர் காரிலே அவரை ஏற்றியிருக்கிறார். பின்னர் அந்த இடத்திலே அஸ்மின் என்று சொல்லக்கூடிய மாகாண சபை உறுப்பினர் இருந்திருக்கிறார், சாயந்தன் இருந்திருக்கிறார். பின்னர் பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய மாகாண சபை உறுப்பினரும் அவ்விடத்திற்கு வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோருமே வந்த பிறகு அந்த இடத்திலே அஸ்மின் சொல்லியிருக்கிறார், முதலமைச்சருடைய கொட்டத்தை அடக்க வேண்டும், அவரை அரசியல் அரங்கிலே இருந்து அகற்ற வேண்டும், அவரின் நடவடிக்கைகள் போக்குகள் எம்மை மீறி செல்கின்றன, அவருக்கு பக்கபலமாக அமைச்சர் ஐங்கரநேசன் இருந்து செயற்படுகிறார், முதலிலே ஐங்கரநேசனை வீழ்த்த வேண்டும் என்று அந்த இடத்திலே அஸ்மின் அங்கே இருக்கக்கூடிய விந்தன் கனகரத்னம் உள்ளிட்டவர்களுக்கு கூறியிருப்பதாக அதிலே குறிப்பிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆகவே அந்த விடயத்தை செய்வதற்கான பொருத்தமான ஆள் விந்தன் கனகரத்னம், சுமந்திரன் சார் உங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றும் கூட அந்த இடத்திலே அஸ்மின் விந்தன் கனகரத்னம் மாகாண சபை உறுப்பினரை பார்த்து கூறியதாக இந்த ஆவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலமைச்சருடைய வழக்கை ஐங்கரநேசன், எனவே வழக்கையை உடைக்க வேண்டும் என்றும் அஸ்மின் அந்த இடத்திலே விந்தன் கனகரத்னத்தை பார்த்து கூறியிருப்பதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னர் இவர்கள் எல்லோருமே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஹோட்டலுக்கு இவர்கள் சென்றபோது பிரதி அவை தலைவராக கடமையாற்றிய கமலேஸ்வரனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பின்னர் ஆனல்ட், சாயந்தன், அஸ்மின் எல்லோரும் விந்தன் கனகரத்னம் வடமாகாண விவசாய அமைச்சராக இருந்த ஐங்கரநேசனுக்கு எதிரான ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். விந்தன் கனகரத்னம் மாகாண சபை உறுப்பினர் அதனை மறுதளித்ததன் பின்னர் அந்த இடத்திலே இருந்து தமிழீழ மக்கள் விடுதலை கழக உறுப்பினரான ஐடி லிங்கநாதன் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். பின்னர் இவர்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள் ஐங்கரநேசனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒரு பிரேரணையாக அவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பின்னர் அது தொடர்பான ஒரு மின்னஞ்சலை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். பின்னர் சுமந்திரன் உங்கள் மீது நன்மதிப்பை வைத்திருக்கிறார் என்று ஆசை வார்த்தைகளை ஐடி லிங்கநாதனுக்கு காட்டி அதற்கு ஐங்கரநேசனுக்கு பின்னர் அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் ஐடி லிங்கநாதன் அவர்கள் வடமாகாண சபையிலே ஐங்கரநேசனுக்கு எதிரான ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததாகவும் இந்த ஆவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சீவிக்குமா வடக்கு என்று மக்கள் எல்லோரும் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பல வெளிக்கொணர்வுகளை உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு எதிர்காலத்திலே நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி கோகுல்நாத்.
இதேவேளை முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்ட மாகாண சபை உறுப்பினர் ஜெயதிலகவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் குற்றம் சுமத்துகின்றார். என்ற உறுப்பினர் செனிவரட்ன என்பவரையும் ஜெயதிலக என்ற உறுப்பினர் ரிசாத் பதிவினுடைய அவருடைய அமைச்சருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவ்விருவரோடும் தொடர்பு கொண்டு நான் இந்த வேலையை ஏன் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது எங்களை அவசரமாக மார்ட்டின் ரோட்டுக்கு அழைத்தார்கள். நாங்கள் சென்றோம். மார்ட்டின் ரோட்டில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய காரியாலயத்தை வைத்து எங்களிடம் பேரம் பேசப்பட்டது. எங்களுக்கு அமைச்சர் பதவி தருவதாக சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த அடிப்படையிலே கையெழுத்து வைத்தோம். கையெழுத்து வைத்து விட்டு வந்த பிற்பாடுதான் எங்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே விக்னேஸ்வரன் அவர்களை பிரட்டுவதற்காக நீங்கள் செய்த நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு வரவேற்கிறோம் என்ற அதிகமான வரவேற்பும் ஆதரவும் அதிகரித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த தமிழரசு கட்சியோடு இணைந்து நாங்கள் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அவருக்கு எதிராக வாக்களித்து தோற்கடிப்போம் என்று சொன்ன சம்பந்தப்பட்ட தமிழரசு கட்சியின் தலைமை உடனடியாக தலையிட்டு இந்த ஆளுநரிடம் கொடுத்த பிரேரணை மீளப் பெற்று இதுக்கு ஒரு சுமூகமாக நிலையை காண வேண்டும். அதை காண அவர்கள் தவறுவார்கள் என்றால் அவருடைய இருப்பு நிச்சயமாக கேள்விக்குறியாகின்ற ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே உருவாகின்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. துணை போகக்கூடாது எதிர்க்கட்சி என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது. அதை மட்டுமில்லை, தமிழரசு கட்சியும் இந்த இனச் செயலை செய்யக்கூடாது. செய்தால் அது பாரிய விளைவுகளை எதிர்காலத்திலே ஏற்படும். மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்தும் மக்கள் இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. எலும்புகளுக்கும் அற்ப சொற்ப சலுகைகளுக்கும் வாகனங்களுக்கும் விலை போகலாம். ஆனால் எங்களுடைய நீதியரசு அரசர் கௌரவ விக்னேஸ்வரய்யா எந்த விடயத்துக்காகவும் விலை போக முடியாத ஒரு அசைக்க முடியாத எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். எனவே எங்கள் ஐயா மீது சேறு பூசுவதாக நினைக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்களை நீங்கள் சேரி பூசி இருப்பது உங்கள் மீது அல்ல, எங்களுடைய தலைவர் மீது அல்ல. உண்மையிலேயே இந்த சுமந்திரன் இன்று மாவீரர் கூட மக்களை பேர்காட்டுகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே 4 அமைச்சர்களிடம் நிச்சயமாக ஊழல் இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அவர்களை தூக்கி எறிந்து உண்மையிலேயே நல்ல மனிதர்களை போட்டு இந்த மாகாண சபை தொடர்ந்து செயற்பட வேண்டும். அது எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையிலே. வடமாகாண சபை உறுப்பினர்களான து. ரவிகரன், ஆனா புவனேஸ்வரன் மற்றும் கே. சிவனேசன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுடன் பொது அமைப்புகள் சார்பில் மாகாண சபை உறுப்பினர்களிடம் மகஜர் ஒன்று இதன்போது கையளிக்கப்பட்டது. வடமாகாண சபையில் நிலவும் சர்ச்சை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் பிரத்யேக செவ்வியில் ஈடுபட்டார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை ஆளுநருக்கு கையளிப்பதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார்களா? இல்ல, என்னுடன் கலந்துரையாடவில்லை. அவர்கள் அந்த உறுப்பினர்கள் தாங்களாக கூடி இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து வடக்கின் பெரும்பாலான பகுதிகளில் இத்தால் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் மக்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு இந்த நிலையை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மக்கள் தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் சில ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடலாம். இதே முதலமைச்சருக்கு மாறாக எடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல. முதலமைச்சருடைய ஒரு குறிப்பிட்ட செயலை கண்டிப்பதற்காகவும் அந்த செயலை மாற்றியமைப்பதற்காகவும் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நடவடிக்கை. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடக்கும் பட்சத்திலேயே நீதியரசர் விக்னேஸ்வரனை முதலமைச்சர் வேட்பாளர் என தெரிவித்து களமிறக்கி அவரை அமோக வெற்றி பெற செய்து முதலமைச்சராக மக்களின் ஆணையின் பிரகாரம் நியமித்திருக்கின்றார்கள். தற்போது அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் மக்களுடைய ஆணையை மீறும் செயலாக அது அமையும் அல்லவா? விக்னேஸ்வரனை முதலமைச்சராக்கிறது பிரதானமாக இலங்கை தமிழரசு கட்சி. ஆனபடியால் நாங்கள் விக்னேஸ்வரனுக்கு மாறானவர் அல்ல. அவர் 2 அமைச்சர்களுக்கு மாறாக நடவடிக்கை எடுக்கின்ற விடயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. 2 உறுப்பினர்கள் கூறுகின்ற பொழுது
அதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. வடமாகாண முதலமைச்சருக்கு அமைச்சர் மனோ கணேசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். மதகமவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இது குறித்து கருத்து வெளியிட்டார். இன்று அவர் உள்நாட்டுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த காரணத்தினால்தான் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு 7-8 மாகாண சபை முதல்வர்களுக்கெல்லாம் அவர் உதாரணமாக இருக்கின்றார். இங்கே உள்ள அமைச்சர்கள் தலைவர்கள் உதாரணமாக இருக்கின்றார். உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏசியர்கள் பேசியவர்கள் எல்லாம் அவரை பார்த்து பாடம் படிக்க வேண்டும். யாழ் தேவியை பிடித்து யாழ்ப்பாணத்துக்கு போய் விக்னேஸ்வரிடம் டியூஷன் படியுங்கள் என்று இங்கே உள்ள தலைவர்களை கூற விரும்புகின்றேன். சிங்களத்தை தான் சொன்னேன், தமிழில் தான் சொல்கின்றேன். வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரனை பார்த்து தெற்கிலே பல சிங்கள பெரும்பான்மை தலைவர்கள் எல்லாம் எல்லோருமே சேர்ந்து கொண்டு திட்டி தீர்த்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள். அவர் பிரிவினைவாதி என்றார்கள், பயங்கரவாதி என்றார்கள், புலி என்றார்கள். அவரது மாகாண சபையிலே இருக்கின்ற 4 அமைச்சர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டன, சாட்டப்பட்டன. அதை கண்டு அவர் என்ன செய்தார்? சும்மா இருக்கவில்லை, மௌனமாக இருக்கவில்லை, அமைதியா இருக்கவில்லை, கண்டும் காணாதே போல இருக்கவில்லை. மாறாக விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்து காலவரையறைக்குள்ளே அந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அறிக்கை பெற்றுக்கொண்டு நேற்று முதல் நாள் அந்த அறிக்கையை வடமாகாண சபையிலே சமர்ப்பித்து தனது தீர்ப்பை வழங்கிவிட்டார். என்ன சொன்னார்? 2 அமைச்சர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது, ஆகவே பதவி விட்டு விலகி வெளியே போங்கள் என்று சொன்னார், வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார். 2 அமைச்சர்களை பார்த்து குற்றம் முழுமையாக நிரூபிக்கப்படாத காரணத்தினாலே விசாரணை நடக்க வேண்டும் இருக்கின்றது, ஆகவே விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்கள் என்று சொன்னார். அவர்கள் விளக்கவும் விடுமுறை எடுத்து போக சொல்லவும் இவருக்கு அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்று வாதம் செய்து பிரயோஜனம் இல்லை. அது சட்ட பிரச்சனை. ஆனால் அரசியல் ரீதியாக ஜனநாயகத்திலே, மக்கள் ஆட்சியிலே, குடியரசிலே அதுக்கான உரிமை இருக்கின்றது. அதனால் தான் இன்று மக்கள் அங்கே அவர் பக்கம் இருக்கின்றார்கள். மனோ கணேசன் நானும் அவர் பக்கம் இருக்கின்றேன். அது உண்மை. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மாகாண அமைச்சர்கள் தொடர்பில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வினவியது. ஆகவே தமிழரசு கட்சி ஒருதலைப்பட்சமாக முதலமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய 3 கட்சிகளாகிய நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நடுநிலையோடு நடக்க வேண்டிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கூட தமிழரசு கட்சி சார்ந்த அமைச்சர்களை இதிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இன்னும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையா எங்களுக்கு கவலை அளிக்கின்ற விடயம். அவர் டெனிஸ்வரனை தவிர மற்ற எல்லாரும் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கணும். 15 பேர் கையெழுத்து போட்டு முதலமைச்சருக்கு ஆதரவாக கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். அவர் கட்சி கட்டாயம் அதுக்கான விளக்கத்தை கோரி அதன் பின்பு கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று முடிவெடுக்கும். எங்களுடைய ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தளவுக்கு ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடமாகாண சபை உறுப்பினர்கள் கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு சார்பாகத்தான் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களில் சமரச தீர்வு காண்பதா அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து முடிவெடுப்பதா என்பது வடபுலத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்த வடமாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்த விடயமாகவும் மக்கள் சார்ந்த விடயமாகவும் இருக்கின்றது. மக்களின் நாடி துடிப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை கூட வடமாகாணத்தில் உள்ள உறுப்பினர்கள் அறிந்து கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. வடமாகாணத்தில் இருக்கிற தமிழரசு கட்சி மற்றும் எதிர்க்கட்சியோடு இணைந்து முதலமைச்சருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களூடாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்க சக்தி டிவில போட மாட்டீங்க. அப்படியே வாங்க, நான் ஆபீஸ்ல ஆபீஸ்ல நீ பண்ணுவாங்க ஆபீஸுக்கு வாங்க. யோகா தான் வந்தேன் நான். அதை பற்றி கதைப்பீங்கன்னா நான் சொல்றேன். இல்லையா வாங்க, அரசியல் அங்க கதைப்பேன் ஆபீஸ்ல கதைப்பேன். இல்ல நீங்க பரவாயில்ல, நீங்க ஆபீஸுக்கு வாங்க, நான் பிரச கதைக்கிறேன், தயாரா இருக்கிறேன், வாங்க அங்க கதைப்பேன். வழக்கமான தமிழக கட்சிகள் எதிர்கட்சியோட சேர்ந்து நம்பிக்கையில பிரேரணை ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு தமிழ் எம்பி என்ற முறையில இல்ல நம்பிக்கையில பிரேரணை வரையில தானே சபைக்கு வர ஒட்டி அதை பற்றி கதைப்போம். சபைக்கு வரட்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்திற்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் அலுவலகத்துக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் விஜயம் செய்த போதிலும் அவர் அங்கு இருக்கவில்லை. முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக இன்றும் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அரசாங்கம் கொண்டு வர போகின்ற அறமுறை தீர்வு திட்டத்திற்கு
எதிராக வாக்களிக்கக்கூடிய அல்லது எதிராக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் விக்னேஸ்வரன் ஐயா என்ற அடிப்படையில் அவரை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் கொண்டு வரப்போகின்ற அறவுரை திட்டத்தை இந்த தமிழ் மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு நோக்கத்திற்காக எங்களுடைய தமிழரசு கட்சியை பேரம் பேசி வாங்கியிருக்கிறார் என்று கூற வேண்டும். ஏனென்றால் விக்னேஸ்வரன் ஐயா மட்டுமே இந்த தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு உன்னத நிலையில் என்று காணப்படுகிறார். வடக்கு மாகாண சபையை உருவாக்குகின்ற பொழுது எல்லோருமே கூறினார்கள் தமிழ் அரசு ஒன்று மலர்ந்திருக்கிறார் என்று. ஆனால் இன்று அவர்களே இந்த குழப்பத்தை உண்டு பண்ணி எங்களுடைய தமிழ் தேசிய உரிமைகளை சிதைக்கின்ற பேரினவாத சக்திகளுக்கு விலை போகின்ற ஒரு நிலைமையை காணப்படுகிறது. இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை மாகாண சபையிலே ஒரு இனப்படுகொலை தான் என்பதை ஏகமனதாக நிறைவேற்றினாரோ விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அன்று நிறைவேற்றிய போதுதான் அவர் மீது இருக்கின்ற இந்த பேரினவாதத்தினுடைய சக்திகள் அவரை எப்படியாவது இந்த பிரதேசத்திலே இருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரே முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். இன்று நல்ல காரியங்களை செய்ய முனைப்படுகின்ற ஒரு மனிதனை இந்த மனிதனை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் அதிலே இருக்கின்ற ஒரு சிலர் இந்த பேரினவாதத்துக்கு விலை போய்விட்டார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் காணக்கூடிய விடயங்கள். அரசியலை பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. அவர் தெரிந்ததெல்லாம் மனிதத்துவம். தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகின்ற போது நான் அந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு மனிதனை இன்று அந்த மக்கள் மத்தியிலே இருந்து அகற்ற நினைப்பது ஒரு மூடத்தனமான செயல் என்பதை நாங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று தங்களுடைய நிலத்திலே தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு முடியாமல் இருக்கின்ற மக்கள் தெருவிலே இருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகள் எங்கே என்று கேட்கின்றவர் மக்கள் தெருவிலே இருக்கின்றார்கள். தனியொரு மந்தன் விக்னேஸ்வரன் பதவியில் இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் காட்டுகின்ற முனைப்பை இந்த தமிழ் மக்களுக்காக இங்கே ரோட்டிலே இருக்கின்ற ஒரு மக்களுக்காக ஒரு கணம் ஏது சிந்தித்திருக்கின்றார்களா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். நேற்று முன்தினம் நாங்கள் அங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு பலமாக நாங்கள் இருப்போம் என்ற கருத்துக்களை அவரிடத்திலே முன்வைத்திருந்தோம். அந்த வகையிலே அறத்திலே இருந்து ஆட்சி செய்யும் அரசருக்கு நாங்கள் அரணாக இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு நல்லாட்சி அவருடைய தலைமையிலே தொடர்ந்து இயங்குவதற்கு எங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்போம், நல்குவோம். பலமாக அவருக்கு துணையாக இருப்போம். வேறு அரசியலுக்காக தமிழரசு கட்சியில் அங்கம் வைக்கும் தலைமைத்துவம் செம்மந்தர் ஐயா அவர்களும் சுவேந்திரன் அவர்களும் ஏற்பாடு செஞ்சு அவர்களுடன் தோளோடு தோள் நின்ற சேனாதி அண்ணன் அவர்களும் இன்று தமிழ் மக்களை ஏதோ ஒரு பாதைக்கு அள்ளி செல்ல வேண்டும் என்ற ரீதியில் நிச்சயமாக இருக்கின்றார்கள். அவர்களின் இன்றிருக்கிற தலைமைத்துவத்தை மக்கள் நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்ற அளவுக்கு தமிழ் மக்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களை தமிழ் பேசும் மக்களின் ஒரு தலைவராக விளங்கிக் கொண்டு இருப்பார். இதில் சம்பந்தனையா சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத காரணத்தினால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று மக்களிடம் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளது. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வம் என நினைக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வடக்கு முதலமைச்சரை ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இதனை ஒட்டி செல்லுகின்ற பாதை ஓர் மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் பெரிய திண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியானது தனது சுகபோகத்துக்கும் தனது ஒரு குறிப்பிட்ட நலன்களுக்காகவும் தனது குறிப்பிட்ட ஒரு சில செயல்களுக்காக பிற்போக்குத்தனமாக சென்று கொண்டிருப்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். எடுத்துக் கொண்டிருந்த சி.வி.கே. சிவஞானம் தமிழ் தேசிய அடிப்படை மரபுகளின் கோட்பாட்டில் இருந்து ஒரு வந்தவர் அல்ல. அவர் காலத்துக்கு காலம் சீசன் வியாபாரியாக இருந்து வந்த ஒருவர் இப்பொழுது அவைத்தலைவராக இருந்து கொண்டு போய் ஒரு மாகாண முதல்வருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுதல் அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு போய் அவரே முன்மொழிந்து கொடுக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய அவைத்தலைமையினுடைய மாண்பை அவர் மீறி இருக்கிறார் என்பது சாமானியருக்கு கூட தெரியும். மற்றது தனக்குத்தானே மண்ணை தலையில் வாரி போட்டிருக்கிறார் மாவை சேனாதிராஜா.
அதாவது அடிப்படை கட்சி கட்டமைப்போடு இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை அழித்து சின்னாபின்னமாக்கிய பெருமை திருவாளர் மாவை சேனாதிராஜா அவர்களையே சாரும். ஏனென்றால் CVK சிவஞானத்தின் பதவி மோகத்துக்கு இந்த கட்சியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்றே நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சுமந்திரனுடைய கதையை கேட்டுக்கொண்டு பின்கதவால் பதவியை தக்க வைத்துக் கொள்வதும் மாகாண சபையை குழப்புவதும் பதவி சுகபோகங்களுக்காக மத்திய அரசினுடைய நிகழ்ச்சி நிரலும் ரணிலினுடைய போக்கை நிறைவேற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இந்த மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த இளையோர்கள் இருப்பது மிகுந்த வேதனைக்குரியதாகவே இருக்கிறது. வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சாயந்தன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டார். விக்னேஸ்வரன் ஐயா தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவரா முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு கடிதம் வழங்கி இருக்கின்றார். தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஏற்று நடப்பதோடு அதன் தலைமைத்துவத்தையும் பூரணமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு கடிதம் வழங்கியிருக்கிறார். ஞாபகமின்மைதான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. லெட்டர் தற்போது என் கைவசம் இல்லை, ஆனால் அதனை எனக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். ராஜினாமா செய்துட்டேன். இன்னும் ராஜினாமா செய்யல. அவரை நீங்க உங்களோட வச்சிருக்க நீங்க இப்ப காப்பாற்றி வச்சிருக்கீங்க. கௌரவ நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தேக்க நிலை தோன்றியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அந்த ராஜினாமை சமர்ப்பிக்காமல் இருக்கவில்லை. ஒரு முறைமையினோடுதான் தன்னுடைய ராஜினாமை சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்வதற்கு தயங்குவார் என்று நாங்கள் கூறவில்லை. யார் புதிய முதலமைச்சர் என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. எங்களுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற கௌரவ CVK சிவஞானம் அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களால் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றார். அமைச்சர் கௌரவ சத்தியலிங்கம் அவர்களுடைய பெயரும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. சபையில் அப்படி ஒரு தீர்மானம் அப்படி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய உங்களால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக எங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். முதலமைச்சர் சொல்லியிருக்கார், அவர் தனக்கு தான் உங்களுடைய தோற்று போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரையில் முதலமைச்சருக்கு எதிராக 15 உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு சார்பாக 14 உறுப்பினர்களும் தற்பொழுது இருக்கின்றார்கள். அதுதான் நிலைமை. ஜனநாயக கட்சி என்ற வகையில் மக்களுடைய ஒரு அபிப்பிராயம் பெறாமல் இரவாக கூடிய அவசரமான ஒரு முடிவு எடுத்ததற்கான காரணம் மக்களுடைய அபிப்பிராயம் பெறுவதற்கான ஒரு பொறிமுறை எங்களிடம் இல்லை. அது ஒரே ஒரு பொறிமுறை, தேர்தல் அல்லது சர்வசன வாக்கெடுப்பு தான் மக்களுடைய கருத்தை அறிகின்ற பொறிமுறை. விக்னேஸ்வரன் ஐயா கொண்டாந்தவரும் தமிழரசு கட்சி அவர் அந்த உறுப்பினர் இருந்துதான் முதலமைச்சராக வந்தவர். 1,30,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர். ஆக இதோட மக்களோட நாங்கள் அணுக வேண்டிய மக்கள் பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. வடமாநிலத்தில் காணா போன பிரச்சனை, காணி பிரச்சனை, வறுமை பிரச்சனை, இந்த பிரச்சனை மத்தியில் இதை கொண்டு நாங்கள் காலத்துக்கு ஏற்றதா? கால பொருத்தம் என்பதை தொடர்பில் காலம்தான் பதில் சொல்லும். வடமாகாண சுகாதார தொண்டர்கள் 45வது நாளாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் இன்று சென்றிருந்ததுடன் வாகனத்தில் இருந்தவாறே சுகாதார தொண்டர்களுக்கு பதிலளித்துவிட்டு சந்திக்க வரவில்லை. நாங்கள் ரோட்ல இருக்கிறோம். அப்படி அனுப்புனாங்க எங்களுக்கு கொப்பி பிரதியை தந்திருக்கீங்க. ரோட்ல நிக்க நாங்க கைவிட மாட்டோம். நாங்கள் பாடுபடுறோம் சார். எங்களுக்காக நீங்க குறிப்பிட்ட நாளை சொல்லணும் சார். சில நல்ல முடிவுகளை சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அவர் இப்ப எங்களுக்கு சொல்லிட்டு போற பதில் இங்க வர இல்லையா, இன்னொரு மீட்டிங் வந்தவரம் அந்த இடத்துல டைம் போகுது அண்டு வாகனத்துல கதைச்சு போட்டு எங்களோட விஷயம் சரி வரும் போல இருக்கு சொல்லப்பட்டிருந்தது. நாங்கள் கேட்டிருந்தாங்க, சொல்லப்பட்டால் அதை எழுத்து மூலம் தாங்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் நேரம் சென்று போய் சென்று விட்டார்.
இதேவேளை வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் வவுனியாவில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு அவமானப்படுத்தி போட்டீங்கன்னு நான் நேரடியா சொல்ல ஐயா சொன்னவர், நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று நான் சொன்னா இந்த உலகம் நம்பாது. தந்த அமைச்சர்களை பாதுகாக்கிறதுக்கு முதலமைச்சர் ஈடுபடுறாருன்னு சொல்லுவேன். ஆனபடியா நீங்களே பயப்படுறீங்க. நீங்க குற்றவாளிகள் இல்லை என்றால் விசாரணை கூட சொல்லுங்க நீங்க குற்றவாளி இல்லை. நான் இன்றைக்கு மட்டும் சொல்லல, நான் சொல்ல போறதும் இல்லை. இந்த விசாரணை கூட பிள்ளையாண்டு அதுக்காக நான் என்ன குற்றவாளி என்று சொன்னபடியா இல்லை. நாங்கள் அந்த விசாரணைக்குழு சரியானதென்று நம்பித்தானே நாங்கள் அந்த விசாரணைக்குழு போனாங்க. ஆனபடியா அந்த விசாரணைக்குழு தீர்ப்பு உறுதியானதுதான் என்னுடைய கருத்து. கௌரவ முதலமைச்சர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்றது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறது. அவர் ஒரு நீதியரசர். குறிப்பாக உங்கள் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று கருதுகின்ற போது நீங்கள் விசாரணை குழுவிலே மீள சமூகம் அளிப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? ஏன் முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு முனைந்தீர்கள்? இருக்கின்றது 2 அமைச்சர்கள் குற்றவாளிகள், 2 அமைச்சர்கள் நிரபராதிகள் என்று கூறியிருக்கின்ற வேளையிலே நாங்கள் குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் ஒரே வகையாக எங்களை அந்த மாகாண சபையிலே நீங்கள் நிரபராதிகளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டாய லீவிலே போக வேண்டும் என்ற அந்த ஒரு தண்டனை என்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஐயாவினுடைய கை ஓங்கி இருக்கின்றால் சந்தோஷம். எங்களுடைய முதலமைச்சரோடு மக்கள் நிற்கிறார்கள் என்றால் மிகவும் சந்தோஷம். நானும் அவருக்கு எதிராக நிற்க இல்லை. நான் அவற்ற ஒரு அமைச்சர். நான் அவருடன் நிற்கிறேன். அவரில் பெருமதிப்பு இருக்குது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டமைக்கு யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. முதல்வரை பதவி விலக செய்வது என்பது ஜனநாயக விரோத செயல் என யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளது. ஊழலற்ற மாகாண சபையை உறுதிப்படுத்த மேற்கொள்ளப்படும் முதலமைச்சரின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மல்லிகை தீவில் 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று வலுப்பெற்றது. உடுவில் பிரதேச அறநெறி பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மூதூரிலே இடம்பெற்ற சிறுமிகளினுடைய அறநெறி பாடசாலைக்கு சென்று விட்டு வந்த அந்த சிறுமிகளின் பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டித்தும், மற்றது எங்களுடைய இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய கொடிவாரத்தை முன்னிட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் தயசு ஜெயசகர கூறுகின்றார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையதற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது.